வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபெட்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது காப் வெப் அப்படின்ற சவுத் கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு டைரக்டரோட அப்சஷன் அப்படின்ற மாதிரியான தீம்ல அமைக்கப்பட்ட படம். அதாவது தன்னோட ட்ரீம் மூவியை ரொம்ப சூப்பரா டெலிவர் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஒரு நாளும் அவர் தூங்கும் போது அவரோட கனவுல இவரோட படத்தோட எண்டிங் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்காக ரீஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பட் அந்த ஸ்டூடியோ ஓனரா இருக்கட்டும் அண்ட் ஆக்டர்ஸா இருக்கட்டும் அண்ட் சுத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும் அதுக்கு பெரிய லெவல்ல கோஆபரேட் பண்ணவே இல்லை. பட் பல தடைகளை மீறி இவர் ரீஷூட் பண்றாரு. ஆல்சோ சென்சார் சைட்ல இருந்து வேற ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஸோ இவ்வளவு எதிர்ப்பையும் தாண்டி இந்த படத்தை இவர் முடிச்சாரா இல்லையா, அப்படி என்ன மாதிரியான ட்ரீம் மூவி இவர் எடுக்கிறாரு அப்படின்றத இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த 1970களில் சவுத் கொரியன் சினிமால அந்த பிலிம் மேக்கிங்ல என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப டீடைல்டா சொன்ன ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப நீட்டா அந்த செட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்துல அந்த கதைக்குள்ள கதை அப்படின்ற அந்த கான்செப்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். அதுவும் இந்த கதைக்கு கண்டிப்பா தேவை அப்படின்ற மாதிரி இதுல சூப்பரா இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. தமிழ்ல உதாரணத்துக்கு இந்த மாதிரியான ஸ்டைல்ல ஒரு படம் சொல்லணும் அப்படின்னா மாயா அப்படின்ற படம் சொல்லுவாங்க, நயன்தாரா நடிச்சிருப்பாங்கல்ல. பட் அது கம்ப்ளீட்டா ஹாரர் அப்படின்ற ஜேர்னருக்குள்ள போயிடும். பட் இந்த படத்துல ஹாரரும் இருக்கும், த்ரில்லரும் இருக்கும், எமோஷனும் இருக்கும், காமெடியும் இருக்கும். இது மாதிரி எல்லாமே கலந்த ஒரு கலவையா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் முழுக்கவே அவர் உலக தரத்துக்கு ஒரு சினிமா எடுக்கிறேன், உலக தரத்துக்கு ஒரு சினிமா எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்படி என்ன இவர் எடுத்துட போறாரு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியல. பட் கடைசியா ஒரு 10 to 15 மினிட்ஸ் சும்மா மிரட்டி விட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பயங்கர பரபரப்பா போச்சு. ஆல்சோ அதுல நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும் ரியல் லைஃபுக்குமான அந்த கனெக்ஷன் அப்படின்றதுமே நீட்டா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி காப் வெப், அதாவது சிலந்தி வலை அப்படின்ற அந்த டைட்டில ஏன் இந்த படத்துக்கு வச்சாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் அப்படின்றதுமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதுல கிம்மோட கேரக்டர் டிசைனா இருக்கட்டும், அதே மாதிரி அவரோட குருநாதரா வரக்கூடிய ஒரு டைரக்டர் கொஞ்ச நேரம் தான் வருவார், சிம் அப்படின்றவரு, அவருக்கான இம்பாக்ட் அப்படின்றதுமே இந்த படத்துல ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 hours மூவி தான், ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பேஸ் கண்டிப்பா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். நிறைய இடங்கள் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் மேல அந்த உலக தரத்துக்கான சினிமா அப்படின்ற மாதிரி அவர் எடுத்துட்டு இருப்பார்ல, அதுல ஆரம்பத்துல வரக்கூடிய காட்சிகள்லாம் கொஞ்சம் சோதிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தோட ஹியூமர் அப்படின்றதும் நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி திணிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் முடியும் போது ஏதாவது நடக்குமோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தேன். பட் ஒரு மாதிரி அப்ரப்டா முடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இது ஒரு குவாலிட்டியான மூவி, ஒரு வித்தியாசமான படம் பார்த்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சீன் இருக்கு, அதை தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.